பாட்டி, குட்டி பையனுக்கு பழம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? 2 நாளா அவனை பார்க்கவே இல்லையே. நானும் சுஷியும் இவனை தூக்கிட்டு கொஞ்ச தூரம் வாக்கிங் போலாம் அப்படின்னு நினைச்சோம். எடுத்துட்டு போகட்டுமா பாட்டி அப்படின்னு இதமா அனுமதி கேக்குறா. கேட்கணுமாடி செல்லம், உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு குழந்தைய நீட்டினா பவானி அம்மா. பிள்ளைய வாங்கிக்கிட்டு நடக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா அங்க இன்னமும் அதிக உரிமை உள்ளவங்க ஏங்கி கிடக்குறாங்களே. சும்மா நடக்கிறது போல போலீசார் தங்குற இடத்துக்கு போய் அங்க மறைஞ்சிருந்த உதயன் தாரிணி கிட்ட குழந்தை வினுவ கொடுக்குறாங்க. உணர்ச்சிகரமான சில நிமிஷங்களுக்கு பின்னால சுசீந்திரனின் கையை பிடிச்சிட்டு உதயன் நன்றி சொல்றான். நன்றி எல்லாம் சரிதான், ஆனா கதை இன்னும் முடியலையேப்பா. உன் தந்தை கிட்ட உனக்கு முழு நம்பிக்கை வரலையே அப்படின்னா சுசீந்திரன். சுசி, நீ என் செல்வங்களை திருப்பி தந்திருக்கிற. நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கிறேன் சுசி அப்படின்னா உதயன் கண்ணீரோட. இந்த சுசி சொல்றதுக்காக மட்டும் இல்லாம முழுசா உங்களுக்கே தெரியணும். அத்தோட இன்னமும் வில்லனை நாம பிடிச்சிடலையே, அது வரைக்கும் கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்னா இந்துமதி. அதனால அப்படின்னு தாரிணி குழந்தைய அணைச்சுக்கிட்டு கண்ணுல கவலையோட கேக்குறா. அதுதான் உனக்கே தெரியுதே அப்படின்னு பதில் சொன்னா இந்துமதி. இந்த இடம் பாதுகாப்பானதுதான் அப்படின்னாலும் யாராவது வேலையாட்கள் உணவு போல எதையாவது எடுத்துட்டு வரும்போது வினு உங்க கூட தனியா இருக்கிறத பாக்குறது நல்லதில்ல. அவனோட அழுக சத்தம் சிரிக்கிறத கேட்கறது கூட ஆபத்து தான். அதனால அவனை இப்ப எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னா மெதுவா. இரு முகங்களும் வாடவும் அவள் சுசிய பார்க்க அவன் குரல்ல சிறு அழுத்தத்தோட தெளிவா பேசினான். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உதி. இப்போ வில்லனுக்கு ஒரு சிறு வலை விரிக்க போறோம். அதுல அவன் மாட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனை பிடிச்சிட்டா அப்புறம் வினு எப்பவும் உங்க கூட தானே இருக்க போறான். அதனால பொறுமையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு வினுவை எங்களோட அனுப்பணும். இவனை பத்திரமா உங்ககிட்ட திருப்பி தர்றது எங்களோட பொறுப்பு. எங்க 2 பேரையும் நீங்க நம்புவீங்க தானே அப்படின்னு தீர்மானத்தோட கேக்குறான் சுசீந்திரன். உடனே, உங்களை நம்பாமையா? உங்களை நம்பி எங்களை உயிரை கூட தருவோமே அப்படின்னாங்க உதயனும் தாரிணியும் ஒரே குரல்ல. ஐயோ, உயிரெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, இப்போதைக்கு உங்க மகனை கொடுத்தா போதும் அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்கு முன்னால அவன் தானே எங்களோட உயிரு அப்படின்னு அதையும் ஜோடி குரலாவே சொன்னாங்க அந்த தம்பதிகள். கண்ணை தொடச்சுக்கிட்டு, உங்க உயிரை என் உயிரை விட கவனமா பாதுகாப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொன்னா இந்துமதி. ஒப்புதலா சுசீந்திரனும் தலையாட்ட உள்ளிருந்தே சுற்றிலும் ஒரு தரம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கவனத்தோட அங்கிருந்து பிள்ளையோட திரும்பி போனாங்க. இப்பெல்லாம் குழந்தை வினுவுக்கு மதிய உணவு ஊட்டுறது கூட பவானி அம்மா தான். அவனும் கிட்டத்தட்ட எல்லா நேரமுமே பெரியவங்க கிட்டதான் சாப்பிடுறான். பெரியவங்க 2 பேருமே வெளிப்படையா குழந்தையை தூக்கி கொஞ்சினாங்க, விளையாட்டி காட்டி சிரிச்சாங்க. தேவேந்திரன் குடும்பத்தோட எரிச்சலை அவங்க கண்டுகிட்டதே இல்ல. ஒருத்தரை மாத்தி ஒருத்தரா ஒரு கண்ணை அல்ல